என்ன பண்ணுறதுனே தெரில. நான் சில நாள் தோணும்ல, நம்ம எதுக்குடா இருக்கோம், என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் எப்போ ஒரு மனுஷனுக்கு வரும்னு எனக்கு தெரில. சில நாட்கள் சில சமயத்தில் நமக்கு தாட் வரும், என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எதுக்கு இருக்கோம், நம்மளோட ப்ரெசன்ஸ் இங்கே என்ன யூஸ் ஆக போகுது, நம்ம லைஃப் மேலே நமக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும்ல. அந்த மாதிரி நாள் தான் இன்றைக்கி நினைக்கிறேன். ஊர்லலாம் இந்த மாதிரி தாட்ஸ் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு டீ கடைக்கு போனோமா, ஒரு இஞ்சி டீ குடித்தோமா, பசங்களோட பேசினோமா, ஜாலியாக அப்படியே ரவுண்ட் அடித்தோமா, வண்டி ஓட்டினோமா, கலாய்ச்சோமா அப்படின்னு போயிடும். ஆனால் இங்கே யூகேல எங்கே போகிறது, லிவர்பூல்னால் கூட ஒரு 5-10 பேர் தெரியும், போகலாம். ஸ்காட்லாண்டில் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, போகிறதுக்கு டீ கடையும் இல்லை, கலாய்க்கிறதுக்கு பசங்களும் இல்லை. கிச்சனாவும் அமீனும் வேலைக்கு போயிட்டாங்க, எனக்கு வேலையும் இல்லை. இந்த மாதிரி தாட் வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், 5 நாள் 6 நாள் வேலைக்கு போவோம். இப்போ நல்ல நேரத்துக்கு எனக்கு வேலையும் இல்லை, வீட்டிலே இருக்கேன். வீட்டிலே இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி நல்ல தாட்ஸ் எல்லாமே நம்ம தலையில் வந்து உட்காருது. சரி படத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி தேட்டரில் படம் இருக்கா, ஆரோமலை படம் வந்திருக்கு, நம்ம ஊரில் வந்திருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பார்க்கலான்னு நினச்சா அந்த படம் இங்கே ரிலீஸ் ஆகலை. பக்கத்தில் எங்கேயுமே படம் இல்லை, தமிழ் படமும் இல்லை, ஹிந்தி படமும் இல்லை, தெலுங்கு படமும் இல்லை, இங்கிலீஷ் படம் இருக்குது, ஆனால் அந்த படமும் நல்ல படம் இல்லை. கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அது போகிறதுக்கு எனக்கும் ஏதோ அதுக்கு போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஊருக்கு ஃபோன் பண்ணால் இப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. சரி சம்மர் டைம்லையாச்சும் கொஞ்ச நேரம் சூரியன் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், நமக்கு ஒன்றும் யோசிக்க வேண்டாம். வெளிச்சம் இருந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இங்கே சூரியன் 4 மணிக்கே பை பைன்றுவார். சூரியன் போச்சுன்னா வெளிச்சம் இருக்காது, இருட்டிடும், இருட்டுனா குளிர ஆரம்பிச்சிடும், குளிர்னா வெளியே போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி படம் பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுத்துலேயும் மைண்டு போக மாட்டேங்க. அந்த படம் பார்க்கலாமா, இது வேண்டாம். சரி சீரீஸ் பார்க்கலாமா, இல்லை அது ரொம்ப நேரம் ஓடும், அதுக்கும் மைண்டு செட் ஆக மாட்டேங்குது. தான் ஒருத்தனுக்கு வேலை இல்லைன்னா மைண்டு என்னெல்லாமோ யோசிக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெரிய வேதனை. அது கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னு ஏன், ஏதாவது ஒரு டாபிக் வரும், ஏதாவது ஒன்று போகும், ஏதாவது ஒன்று வந்துடும். இந்த கலெக்டிவ் மைண்டுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது கலெக்டிவாக ஏதாவது ஒன்று யோசிப்போம், டக்குன்னு மைண்டு மாறிடும். இது 2 நாளாக வீட்டிலே இருக்கேன். வீட்டிலே இருக்கேன். சரி இதுக்கு மேலே இப்படி உட்காந்துட்டு இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் குளிச்சுட்டு வந்து ஒரு இஞ்சி டீ போட்டு குடித்தா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். நமக்கு டீ தான் நம்மளோட சேவியர். சரி ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ போட்டுட்ருக்கேன். இஞ்சி டீ போட்டு குடித்தா சரியோமா இல்லையான்னு எனக்கு தெரில. போடுவோம், சீனி தூக்கலா, இஞ்சி காரமாக, நல்லா டார்க்கான தேயிலை பொடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இஞ்சியோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி அதில் நிறைய பெரிய பெரிய பீசஸாக போட்டிருக்கேன். நான் நைட்டு ஃபுட்டு இல்லை, ஃபுட்டு வைக்கணும், அது எதுக்குமே மைண்டு வரமாட்டேங்குது.
எதுக்காவது ஒன்று மைண்டு வந்துச்சுன்னா அதில் போட்டு உட்காந்துடலாம். எதுக்குமே மைண்டு ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதுதான் பிரச்சனையே. இங்கே பாருங்கள், இது ஃபேனு, அந்த அயன் பேனு துருப்பிடிச்சி கிடக்குது. அதில் எண்ணெயை ஊற்றி, அதுக்கு கூட எண்ணெயை ஊற்றி தேய்க்கிறது கூட மனசு வர மாட்டேங்குது. பக்கத்துலேயே தான் இருக்குது. இது கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டோன்னா துரு பிடிக்காது. என்ன பண்ணுறது? டீயை குடிச்சாவது மைண்டு செட் ஆகுமா, ரிலாக்ஸ் ஆகுமான்னு தெரில. டீயை முதல்ல போடட்டும், கொதிக்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா? என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தனியாக உட்காந்து யோசிக்கும் போது, நான் இந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணுவேன்னா, சில டைமு யாராவது இவங்க விஜய் வரதராஜ் வ்ளாக்ஸ்ன்னு ஒன்று உண்டு, பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாட்காஸ்ட்லாம் இருக்கும். 2 மணி நேரம் பாட்காஸ்ட்லாம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். டைம் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. விஜய் வரதராஜனோட பாட்காஸ்ட்டு கேட்டோமா, அப்படியே ஒரு மாதிரி அவன் பேசுகிறது, அந்த அண்ணன் பேசுகிறது வந்து ஒரு மாதிரி சூத்திங்காக இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவன் சொல்கிற புக்கெலாம் படிக்கலாம் மாட்டேன், அதுக்கெலாம் எனக்கு பொறுமை இல்லை. ஒரு நாளைக்கு 1 பேஜ் படி, 2 பேஜ் படிமா. புக்கெல்லாம் இருக்கு என்கிட்ட, படிக்கிறதுக்கு ஒரு இது வர மாட்டேங்குது, பழக்கம் வர மாட்டேங்குது. அது ஏன் எதுக்குலாம் தெரில. நிறையா சொல்லுவான், எல்லாம் கேட்டுப்பேன். வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போகிறதுக்குள்ளேயும் மறந்துடும். ஆனால் அந்த வீடியோ கேட்குற நேரம் மட்டும் நமக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், நமக்கு ஒரு அந்த ஒரு மைண்டில் இருக்க எல்லாத்தையும் இறக்கி இவங்கிட்ட போனால் நமக்கான மெசேஜஸ் எல்லாமே, நமக்கான தேவையான ஆன்சர்ஸ் எல்லாமே இவங்கிட்ட இருக்கும். இந்த வ்ளாக்ஸில் ஏதாவது ஒரு வ்ளாக்ஸில் இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவான். நம்ம எதை நினச்சி போகிறோமோ, எதை தேடி போகிறோமோ, தேடி இல்லை, எதை நினைக்கிறோமோ அந்த உலகமே நம்ம கையில் கொண்டு வந்து தருங்கிற மாதிரி தான் எனக்கு அவனோட வீடியோ அன்றைக்கி கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த ஃபுல் வ்ளாகையும் பார்த்தேன். அவனை கொஞ்ச நாளில் அவனும் நிப்பாட்டிட்டான். இப்போ புதுசாக வி வ்ளாக்ஸ், விஜய் வரதராஜன் வ்ளாக்ஸ்ன்னு சொல்லி போடுவாப்பில். அது மட்டும் பார்ப்பேன். அதுவும் டெய்லியெலாம் வராது. இப்போ யாருக்கோ ஆக்சிடெண்ட் ஆகி படுத்துருக்காங்கன்ட்டு அவங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. பார்ப்பேன். லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் சில், அந்த வீடியோ பார்த்தேன். லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ்னால் என்ன, எடிட்டிங்கில் தான் படிக்கணும். எடிட்டிங்னால் சும்மா வீடியோ போட்டுட்ருக்கேன்ல, சும்மா வீடியோ இல்லை, மனசில் நிறையா இருக்குது. எதையாவது எங்கேயாவது போய் கொட்டணும், யாருக்கிட்டையாவது சொல்லணும். ஒருத்தங்கிட்ட சொல்லும் போது இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் நமக்கே திருப்பி அந்த மொமெண்ட்டை லீவ் பண்ணி பார்க்கணும்ல. இப்போ நான் ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டேன்னா அவனுக்கு ஞாபகம் இருக்கும், ஞாபகம்லேயே மறந்துடும். எனக்கு அந்த மொமெண்ட்டை திருப்பி நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் யூடியூப்பில் போடுறேன். அப்போது எனக்கு தோணும் போதெல்லாம் நான் போய் பார்த்துப்பேன். இன்றைக்கி அப்படி இருந்தோம்ல, சந்தோஷமாக இருந்தோம்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். ஏன்னா இது எதுவுமே இப்போது எல்லாமே மெமரிஸில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஊர்லேருந்து வந்து 2.5 வருஷம் ஆக போகுது. வீட்டில் ஃபேமிலியை பார்க்கணுன்னாலும் மெமரிஸ் தான், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னாலும் மெமரிஸ் தான். எதை நினச்சாலுமே இந்த பழைய இதை நினச்சி தான் பார்க்க முடியும், நேரில் பார்க்க முடியாது. அதுக்கான ஒரே வழி வீடியோ எடுத்து வைக்கிறது. வீடியோ எடுத்து எங்கே தனியாக வச்சுக்கலாம், சரி யூடியூப்பில் போடுவோம். நம்மளை பார்க்குற எத்தனையோ பேர் என்ன மாதிரி இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஒரு அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கலாம். அவன் பாருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கான்ப்பா. இந்த விஜய் வரதராஜன் அண்ணன் வீடியோ மாதிரி யாருக்காவது எங்கேயாவது ஒரு ஆளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணலாம்லேயும் போகலாம். அதை நினச்சி அந்த கோல் மாதிரி இல்லை. பட் நான் சொல்கிறது புரியுதில்ல. எனக்கு எப்படியோ நான் தேடி போகல, ஆண்டவனாக கொண்டு வந்து கொடுத்த வீடியோ தான் அந்த அண்ணனோட வீடியோ. அந்த மாதிரி என் வீடியோ யாருக்காவது ஒரு நாள் ஹெல்ப் பண்ணலாம்லே போகலாம். நம்ம கோல் என்ன, நம்ம திருப்பி ரீலீவ் பண்ணிக்கிறதுக்காக அந்த வீடியோஸ் எடுத்து வைக்கிறோம். அதை அழகாக முடிஞ்ச அளவுக்கு அழகாக எடிட் பண்ணுறோம், பார்க்குறோம், சந்தோஷப்படுறோம்.
அவ்வளோதான். டீ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்ல மனம். இஞ்சி டீ போட்டு அதை நல்லா சுண்டை வற்ற வச்சு அதுலேருந்து ஒரு மனம் வரும். எனக்கு டீ டஸ்ட்டு இங்கே கிடைக்க மாட்டேங்குது. டீ டஸ்ட்டு கிடச்சா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து டீ கிரானுவல்ஸாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் போட்டு அதை அதிலே கொதிக்க வச்சா தான் நல்லா எசன்ஸ் இறங்குது. டீ டஸ்ட்னால் போட்ட உடனே இறங்கிரும். சூப்பராக இருக்கும் டீ டஸ்ட்டு. இங்கே டீ டஸ்ட்டு தேடி பார்க்குறேன். சில டைம் டீ டஸ்ட்டுன்னு சொல்லி டீ கிரானுவல்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன். டீ கிரானுவல்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னா என்ன பண்ணுறது, யூஸ் பண்ணி தான் நான் அவனை திறந்து பார்த்த பிறகு தான் ஞாபகம் வருது, ஐயோ கிரானுவல்ஸ் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அன்றைக்கி ஊர்லேருந்து கொண்டு வந்த 2 பாக்ஸு கொண்டு வந்தேன். அது காலியாக போச்சு. அது காலியாக போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு நாளைக்கு 2-3 தடவை டீ குடிப்போம். நாங்கள் 3 பேர் இருக்கோம். அமீன் குடிக்க மாட்டான், ஆனால் நானும் கிச்சனாவும் குடிப்போம். கிச்சனா வந்து என் அளவு குடிக்க மாட்டான், ஆனால் குடிப்பா. அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு காலியாகிடுது. நம்மளுக்கு குக்கிங்கில் தான் அந்த சில டைம் வெளியே போனால் அந்த டீ குடித்தா அந்த மாதிரி மைண்டு ஃப்ரீ ஆகும்போது எனக்கு குக்கிங் பண்ணாலோ ஏதாவது சமைச்சாலோ ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும். சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சும்மா இருந்தேன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். என்னது இது சும்மாவே இருக்கும், எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சும்மா இருந்தால் மைண்டு ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிடும், ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால எனக்கு பிடிக்கும். இந்த ஓவர் திங்கிங் எல்லாம் எப்போ வந்தது, பாலா போன அந்த காதல் இளவுனால வந்தது, யூகே வந்தனால வந்தது. நான்லாம் அழகாக ஊரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். இந்த கவர்மெண்ட் ஒரே ஒரு கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா, எவன் கண்ணு வச்சான்னு தெரில, அவன் கையெழுத்து போடாதனால எனக்கு போங்கடா இந்தியாவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து படிக்கலான்னு நினச்சி, எம்பிஏ படிக்கலான்னு நினச்சி, பெங்களூர் போகலான்னு நினச்சி, பெங்களூரும் வேண்டான்னு முடிவெடுத்து எல்லா முடிவும் நான் எடுத்தேன். ஆனால் அந்த முடிவு நான் எடுத்தேங்கிற ஃபீலே எனக்கு இப்போ இல்லை. ஆனால் என்ன பேசிகிட்டு இருக்கேன், ஏதோ புலம்பிகிட்டு இருக்கேன், எங்கேயோ போகுது தெரியல கைஸ். அவ்வளோதான், டீ போட்டாச்சு. டீ குடிச்சிட்டு ஐ திங்க் ஐ வில் பி ஃப்ரீ நவ். ஏதோ மனசில் தோன்றதெல்லாம் டீ போடுற டைமில் புலம்பியாச்சு. ஓகே, பை கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் கூட ஒருத்தர் இருக்கான், எனக்கு துணைக்கு ஒருத்தர் இருக்கான், மாப்பிள்ளை இருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுவேன். பை.